ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு கிராம பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு வங்கியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து 13,217 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 36,000 42,000 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இந்த வேலைக்கு வந்து தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போஸ்டிங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 21 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கிராம வங்கி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஐபிபிஎஸ் மூலியமாக தான் வந்து இதை வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க. இங்கேருந்து வந்து பாருங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 கேட்டகரிலையும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுங்கிற கேட்டகரிலையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட்டு வந்து 21 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கான இதுவுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும்னா அது நவம்பர் மந்த் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. அது வந்து பாருங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான மந்த்துமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த மந்த் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3லையும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிலையும் வந்திருக்கு. இந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 வந்து பார்த்தோன்னா குரூப் ஏ லெவலில் வந்து வரும். அதே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா குரூப் பி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் நான் சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்து பாருங்கள் எல்லா ஸ்டேட்லையுமே வந்து அந்த பேங்க்கோட நேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கிராம பேங்க்னே கொடுத்துருப்பாங்க. சேலமில் தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி புதுச்சேரியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் புதுவை பாரதியார் கிராம பேங்க் இருக்குது. அதுக்கு வந்து பாருங்கள் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே 2 இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்குவாங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குரூப் பி லெவல் போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இங்கேயே வந்து பாருங்கள் பான் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளே நீங்கள் பிறந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கேட்டகரி அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் வந்து வரும். இதுக்கு வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஏஜ் லிமிட்லாம் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசிக்கெலாம் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதேமாதிரி வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த கேட்டகரியெலாம் வந்து பார்த்தோன்னா 21லேருந்து 32, அதுக்கப்புறம் 21லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி, எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரி தான், எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி வந்து ஒர்க்கிங் நாலேஜாக வந்து கம்ப்யூட்டர் வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்படின்னா அவங்களுமே வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற டிகிரியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதாவது அக்ரிகல்ச்சரோ, ஹார்டிகல்ச்சரோ, ஃபாரஸ்ட்ரியோ, அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ, வெட்டினரி சயின்ஸோ, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முன்னுரிமையுமே வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி வந்து முடிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கல. இந்த ஃபஸ்ட் இருக்கிற 2 கேட்டகரி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாபு. மீதி இருக்கிற இந்த 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா மேனேஜர் கேட்டகரி, சீனியர் மேனேஜர் இந்த கேட்டகரிக்கெலாம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் 1 இயர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மேலே இருக்கிற அந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதில் மேனேஜர், இந்த மேனேஜர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற அந்த 2 கேட்டகரி வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப்பு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்கெலாம் ₹175 வந்து பாருங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் ₹850 ஃபீஸு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் அதே ஃபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் நான் சொன்ன பார்த்தல அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு எப்படி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமே வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் உங்களுக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மீடியம் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து ஸோ புதுச்சேரிக்குமே வந்து உங்களுக்கு தமிழ் வந்து இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இதில் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 2 கேட்டகரி இதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 3க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து இருக்கும். இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் டேரெக்டாக வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். ஆனால் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3க்குலாம் வந்து எக்ஸாமும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு மல்டிபிள் சென்டர் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக வந்து காமிக்கிறேன். ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வேணும் அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி பே பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே 1 by 1 இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் வேகன்சி வந்து 13,217 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வைஸாக வந்து வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஸோ 468 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து புதுச்சேரிக்கு வந்து பாருங்கள் புதுவை பாரதியார் பேங்க் வந்து பாருங்கள் ஒரு 7 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் 468 வேகன்சி இருக்குது. அதேமாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 200 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய இந்த 2 போஸ்டிங்ஸுமே வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து 200 வேகன்சியும் 468 வேகன்சியும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிறவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2 கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கே சென்டர் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதே நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு மூவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த அட்ரஸுக்கு இந்த இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க, மெயினுக்கு வந்து தனியாக உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.